வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு புடலங்காய் வச்சு சுவையான கூட்டு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கடலப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடலப்பருப்பை வந்து என்னன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து எப்போ வந்து சமைக்கிறோமாங்க அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி அதை வந்து நனைய வச்சிடலாங்க. இப்போ வந்து இது வந்து புடலங்காய் வந்து ரொம்ப பிஞ்சு புடலங்காவாக தாங்க இருக்குது. சப்போஸ் வந்து கொஞ்சம் பெரிய புடலங்காவா இருந்தது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தோல் வந்து சீவிக்கோங்க. இது வந்து பீஸ் வந்து சின்ன பீஸாக தான் இருக்குது. ஸோ பிஞ்சு புடலங்காய் தான் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து இதில் தோல் சீவலைங்க. நீங்கள் பெரிய புடலங்காய் தான் தோல் சீவிக்கோங்க. கடலப்பருப்பு அதே மாதிரி மறந்துடாமல் 2 ஹவர்ஸ் முன்னாடி நனைய வச்சுருங்க. இதை வந்து புடலங்காய் வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. அது நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதையை வந்து சைடில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதில் வந்து விதை வந்து கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்கனால அதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம். அதை வந்து எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க. ஸோ நம்ம அந்த மிடில் உள்ளதை எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ளதை மட்டும் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து என்னென்னா சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கட் பண்ணிக்கலாங்க. இந்த உள்ள விதையை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அது வேஸ்ட்டு தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீல இதுவாக வந்து இது போட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த புடலங்காய் கூட்டு வந்து நம்ம வந்து நிறையா மெத்தடில் பண்ணலாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கடலப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம். இல்லைனா வந்து என்ன பண்ணலாம்னா கடலப்பருப்பு பதிலாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா சிறுபருப்பு போட்டு வந்து கூட்டு வைக்கலாம். அதுலேயே வந்து நீங்கள் பருப்பு எதுவும் வந்து உங்களுக்கு போட விரும்பலைன்னா, சப்போஸ் சிறுபருப்பும் நான் போடல கடலப்பருப்பும் போட விரும்பலைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா புடலங்காய் வந்து என்னென்னா நல்லா வேக வச்சுட்டு லாஸ்ட்டு வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடச்சக்கல்ல வந்து பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா, அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து ஸ்டவ்லேருந்து எப்போ இறக்குறீங்களோ அப்போ வந்து என்ன செய்யணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கும் போது வந்து போட்டு இது பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே ஸ்டேஜ்லேயே வந்து என்னென்னா தேங்காய் துருவி போட்டு வச்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து கடலப்பருப்பு போட்டு தாங்க கூட்டு பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்னா பீஸாக வந்து என்ன செஞ்சலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம புடலங்காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து காரத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து பச்சை மிளகாங்க. அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு வந்து என்னென்னா கடலப்பருப்பு வந்து நம்ம வந்து நனைய வச்சுருக்கோங்க ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி. இதில் நான் வந்து என்னென்னா கடலப்பருப்பை வந்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன். எடுத்து அதை வந்து என்னென்னா நனைய வச்சுருக்கேன். 2 ஹவர்ஸ் ஊறிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. சரி இப்போ தாளிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுடலாங்க. கடுகு வந்து பொரியிட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனையும் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டுடலாங்க. அதுக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பச்சை மிளகாய் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மோஸ்ட்டாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வேறு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இந்த டைத்தில் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம காமிச்ச மாதிரி வந்து புடலங்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்ம புடலங்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து என்ன செஞ்சிடலாம்னா கழுவி தாங்க கட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம அப்படியே போட்டுடலாங்க. இதை போட்டு வந்து நான் என்ன செய்யலாம்னா இந்த புடலங்காயை வந்து காயை வந்து என்ன செஞ்சுக்கலாம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும் காய். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலான்னா இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் போட போகிறோம். ஸோ இது காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம போய் வந்து தேங்காய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா 5 மினிட்ஸ் வதக்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்ச கடலப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலப்பருப்பு போட்டு அதே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த காயோடு வந்து பைண்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போடுறோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுருவோங்க. அதுக்கப்புறம் வந்து காய் வேகிறதுக்காக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து என்னென்னா காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா குக் ஆகட்டுங்க. இது வந்து என்னென்னா ஒரு 50% வந்து வெந்த பிறகு வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போடலாங்க. இல்லைன்னா வந்து என்ன செய்யணும்னா கடலப்பருப்பு வந்து வேக டைம் எடுக்கும். அதுக்காக வந்து நம்ம அப்புறமா வந்து உப்பு போட்டுக்கலாம். புடலங்காவும் கடலப்பருப்பும் வந்து என்னென்னா ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா உப்பு போட்டுடலாங்க. இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா சரியாயிடுங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றிங்க. புடலங்காவும் கடலப்பருப்பும் சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி வந்து தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோங்க. அந்த தேங்காவை போட்டுடலாங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படியே இறக்கிடலாங்க.
இப்போ நமக்கு சூப்பராக வந்து புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ புடலங்காய், பீக்கங்காய், அந்த சொரக்காய் இதில் வந்து நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, இது வந்து என்னென்னா தண்ணி சத்து அதிகம் உள்ள காய்ங்க. அதனால் வந்து என்னென்னா எப்பயுமே வந்து நம்ம அது வாங்கின மறுநாளே செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி சத்து வந்து ஃபுல்லும் நமக்கு கிடச்சிரும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு ஒரு 2 or 3 days கழித்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வேகிறதுக்கும் வந்து டைம் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று அதுக்குள்ளே சத்து எல்லாமே நமக்கு வந்து கிடைக்காதுங்க. ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு சூப்பராக வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கூட்டு வந்து எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக இருக்குங்க. ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஆதரவு தாங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.